அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையின் சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு சத்திய வார்த்தைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும்போது மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைகள் என்று நாம் எல்லோரும் அறிவோம். இதில் 48 வசனங்கள் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு தெரிந்த அளவு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடைப்பிடித்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை பெற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்தின் ஒவ்வொரு கோட்பாடுகளையும் நாம் அறியும்போது நிச்சயமாக அதன்படி நடக்கும்போது நிச்சயமாக நமக்கு பரலோகம் உண்டு என்பதை வேதம் உறுதி செய்கிறது. இதில் 48 வசனங்களிலே 9 முறை பாக்கியவான்கள் 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 என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் இருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த அதிகாரம் முழுவதும் நாம் 2 அல்லது 3 நாட்கள் இதை குறித்து நாம் தியானிப்போம். ஏனென்றால் இது மிக மிக அவசியமான ஒரு அதிகாரம். வேதாகமம் முழுவதிலும் உள்ள 66 புஸ்தகங்களில் உள்ள அனைத்து சம்பவங்களையும் இந்த மத்தேயு 5வது அதிகாரம் நமக்கு முன்னான வாழ்க்கையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் நமக்கு பின்னாக வரக்கூடிய வாழ்க்கையையும் சித்தரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரம்தான் இந்த அதிகாரம். இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தை ஆண்டவர் துவக்கும்போது அவர் எப்படி துவக்குகிறார்? அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு மலையின் மேல் வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து மக்களுக்கு அவர் உபதேசித்து சொன்ன வார்த்தைகள். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். ஆவியில் எளிமையுள்ள பிள்ளைகள். ஆவி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் தரம். நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையின் தரத்தில் நாம் எவ்வளவு எளிமையை கையாளுகிறோமோ அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து லூக்கா 6வது அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள் வரை வாசித்தால், அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய. தரித்திரர்கள் என்று சொன்னால் எளிமையை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகள். உலக தோற்றத்திற்கு நாம் தரித்திரர்களாக எளிமையானவர்களாக காணப்படலாம். அப்படி எளிமையை கை கொள்ளும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் என்று சொல்லுகிறது. இப்பொழுது பசியாகி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஒருவேளை அவருடைய நாமத்தின் நிமித்தம்
நாம் பசியோடு பட்டினியோடு இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிறார். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சஞ்சலமும் தொய்வுமாக இருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த சந்தோஷத்தை நாம் காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, உங்களை நிந்திக்கிறவர்கள், நீங்கள் யாரால் நிந்திக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உங்களை நிந்தித்து பலவித துஷணமான வார்த்தைகளை உங்கள் பேரில் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மத்தேயு 5:11 வாசிக்கலாம். நிந்தனைகள் நமக்கு வரும்போது தேவன் நம்மை, அந்த நிந்தனைகளை நாம் பொறுமையோடு சகிக்கும்போது தேவன் நம்மை பாக்கியத்தின் பிள்ளைகளாக நம்மை சேர்த்து விடுகிறார். அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்களே. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாள் உங்களுக்கு இக்கட்டு நாளாக இருந்தாலும் அந்த இக்கட்டை நான் களிப்பாக மாற்றுவேன். அந்த நாளில் உங்களுக்கு நேரிடுகிற துன்பத்தில் நீங்கள் எவ்வளவு அனுபவிக்கிறீர்களோ அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு பாக்கியத்திற்கு ஈடாக ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் உங்களை பகைத்தால் உங்களுக்கு முன்னே அவன் என்னை பகைத்திருக்கிறான் என்று யோவான் 15:18 சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என் நாமத்தை நிமித்தம் யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ, துக்கப்படுகிறார்களோ, வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன், அங்கு அழுகையும் இல்லை, மரணமும் இல்லை, சஞ்சலமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒருவேளை நாம் துயரப்பட்டு தேவனுடைய நாமத்திற்கென்று நம்மை துயரத்திற்கு உள்ளாக்கும் போது அது நமக்கு பாக்கியத்தை கொடுக்கும், பாக்கியவான்களாய் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது பாக்கியவான்கள் யார் என்றால், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சாந்த குணமுள்ளவர்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று தமிழில் பழமொழி இருக்குது. அது சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்கான பலன் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அங்கு 37வது சங்கீதத்திலே 11வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கு நமக்கு கொடுக்கிறார். 37வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ, தனக்கு எவ்வளவு நிந்தைகள் ஏற்பட்டாலும் அந்த நிந்தைகளில் இருந்து அவர்கள் எந்தவித, அதாவது மனம் மாறுகிற ஒரு அனுபவத்தை, கிளர்ச்சி அடையாத, கோபப்படாத பிள்ளைகளாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கு ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அன்றையும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி என்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் சாந்த குணத்தை பெற்றிருப்பார்கள் என்று வாசித்தோம். 4வது பாக்கியவான்கள் யார் என்றால், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு பிள்ளைகளே,
நீதியின் மீது வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகள், நீதி செய்வதிலே தங்களை முழுமையுமாக யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். யாரெல்லாம் ஏழைகளுக்கு இறங்கி தேவ நீதியை காப்பாற்றுகிறார்களோ, எளியவர்களை நேசிக்கிறார்களோ, சாந்த குணம் உள்ளவர்களை அவங்க அண்டி ஜீவிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்மீகத்தில் பசி உள்ளவர்களை தேவன் நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஆத்மீகத்தில் பசி இல்லாத ஐஸ்வர்யவான்களை தேவன் வெறுமையாக அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்புங்கள், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ள பிள்ளைகள். அப்படி என்றால் நீதி செய்கிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு துன்மார்க்கம் இருக்காது, கெட்ட குணங்கள் எதுவும் இருக்காது என்று அங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தை நாம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். நீதியின் மீது யார் பசிதாகமாய் இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லும்போது, ஆண்டவருடைய பணியை, ஆண்டவருடைய நீதி நியமங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு என்றைக்குமே பசியை ஆண்டவர் வரவழைக்க மாட்டார், பசியை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். என் பிள்ளைகள் அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறதை, அதை போல தேவ சமூகத்தில் தேவனுடைய நீதியை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பசியின்றி அவர்களை வழி நடத்துவார். அடுத்து அவர்கள் நல்ல பானம் பண்ணி குடிப்பார்கள், அவர்களுக்கு தாகமே இருக்காது என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி காணப்படும், அவர்களுக்கு துக்கம் என்ற சொல்லுக்கு அங்கே இடமில்லை என்று சொல்லுகிறார். இதைத்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது பாக்கியவான்கள் யார் என்றால், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாருக்கு நாம் இரக்கம் காட்டுகிறோமோ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு 5 நீதிமான்களை குறித்து நாம் படித்தோம். எப்படி என்றால், ஆவியில் எளிமை உள்ள பிள்ளைகளாக, துயரப்படுகிற பிள்ளைகளாக, சாந்த குணமுள்ள பிள்ளைகளாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ள பிள்ளைகளாக, இரக்கம் காட்டுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திற்குள்ளாய் இந்த நாளின் காலையின் வேளையில் நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படி நம்மை தேவ சமூகத்தில் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்து நாம் பாக்கியவான்கள் என்ற பிள்ளைகளுடைய அந்த பட்டியலிலே நம்மை சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்கு நன்றி செலுத்தி அவர் சமூகத்தின் முன்பாக நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்களும் அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த பாக்கியமுள்ள பிள்ளைகளுடைய பட்டியலில் எங்களுடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் நீர் தாமே இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி எங்கள் வழி நடத்தி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.